ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாட்டி வந்துட்டு ஜெனியை பார்த்து குட் நியூஸ்னு சொல்லி கேட்க அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே தலை குனியே ஐயோ செம்ம ஹாப்பிப்பா அவங்களுக்கு. உடனே வந்துட்டு நான் மறுபடியும் பாட்டி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி பாட்டி தான் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், டெஸ்ட் கார்டு வாங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா மொத்த பேரும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. லட்டு ஸ்வீட்டு கொண்டாடு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணா லட்டு தின்னா ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லட்டு சாப்பிட்ட கையோட சரின்னு சொல்லிட்டு ஜெனி வீட்டுக்கு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு ஜெனி வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. தாத்தாவுக்கும் சொல்ல, தாத்தா தலை தெறிக்க ஓடி வர்றது, தாத்தா பொறுமையாக வாங்க தாத்தா, ஹை பிபி ஆகி கீழே விழுந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு விஷயத்தை சொல்லிட்டாரு. நம்ம மொத்த குடும்பமும் சேர்ந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எழில் வராரு. எழில் வந்தோடனே அவரோட விஷயம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் செலினை பிடிச்சி பயங்கரமாக கலாய்ச்சி வம்பிழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனியோட வீட்டிலேருந்து வராங்க. வந்ததுக்கப்புறமா ஹாப்பியாக இருக்குது, நான் கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க, நீங்களாம் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் ஜெனின்னு சொல்ல, இல்லை ஜெனிக்கு எங்கே விருப்பம் இருக்கோ அங்கே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன வழக்கம் போல தான் மாமியார் வீட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. இதை வச்சு குத்தி காமிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பாட்டி வேற யாரை அமிர்தாவை தாங்க நல்ல நாளே எழில் வந்து காசு கொடுக்கலன்னு இப்போ சொல்லிடுறாங்க. இப்போ இதை வேற கிச்சனில் நிற்கும் போது எங்கே வந்துட்டு அமிர்தாவை நெடிடுவாங்களோன்னு பயந்து மேலே போய் துணி எடுத்துருவான்னு சொல்கிறாங்க. பாக்கியா உடனே வந்துட்டு முடியாது, நீ இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாகவே கேட்குறேன், எப்படி குழந்தை பத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கேட்குறாங்க. கேட்ட கையோட உன் முதல் புருஷன் வந்து எப்படியாவது இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பிளான் பண்ணிட்டு இருக்கான், உன்னை நிலாவையும். அப்போ குழந்தைங்க இல்லைன்னா எப்படி உனக்கு பிடிப்பு இருக்கும், நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு கண்ணா பின்னான்னு கேட்டுட்டாங்க. பாட்டி இதெல்லாம் ரொம்ப கேட்கக்கூடாது பாட்டி, அது பொது ஹாலில் நிற்க வச்சு கேட்குறீங்களே பாட்டி, இது ரொம்ப தப்பு பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்